இன்னைக்கு வீட்லயே தக்காளி ஜாம் செய்யலாம். நல்லா பழுத்த தக்காளி பறிக்கலாம். தக்காளி பழங்களை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்படி நறுக்கலாம். நறுக்கிய தக்காளி பழங்களை சேர்த்து நன்றாக வதக்கலாம். உங்க இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து வதக்கலாம். சுவையான தக்காளி ஜாம் ரெடி. இந்த ஜாமுடன் சப்பாத்தியும் பிரெட் தொட்டு சாப்பிடலாம். அருமையா இருக்கும். அருமையான சுவை. இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்க, ஜாம் என்று கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.